டு பி ஹானஸ்ட் நான் வேற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஆனா இன்ஸ்டாகிராம்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீல்ஸ்ல ஷேர் பண்ணி டிராகன் படத்தை பார்க்காம இருந்தேன்னு பார்க்க வச்சிட்டாங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல டிராகன் படத்தோட ரீல்ஸ் ரியாக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். You texting? You said that you only share memes to me. You're sharing memes to everyone over here. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. The same meme he has sent me. He has sent the same meme to someone. Who is it? Me and my possessive girlfriend. Should I take the name? Tell me. You said that I am only a meme person, right? You know, you're my friend. She is my meme friend. Oh, You are my friend. She's my meme friend. but you're sharing the same meme to that person also. The same meme that you shared it to me. அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே. உனக்கு எப்படி தெரியும்? நீ அவன் நைனாவோட பேசிட்டு இருந்த. It's the same meme that you shared it to me. You're sharing the same meme to her also. Not only to her, That's what I'm seeing. lot of people. Lot of people. டேய் சும்மாறா. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க டெஸ்டோ அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆஃப்டர் வாட்சிங் டிராகன் கிளைமாக்ஸ் மை ஃப்ரெண்ட் நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? டைடோவை மேரேஜ் பண்ணிட்டு மேரேஜ் ஆகி யூஎஸ் போயிட்டு அந்த பையனை கம்பெனியில 20 lakh per annum ஹையர் பண்ணிருப்பேன். ஸோ யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அது. ஸோ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க ஆஃப்டர் வாட்சிங் டிராகன்? வீட்டை விட்டு நைனா. கிளம்பிடுவா. கொத்து பூராத்தையும் என் மகளுக்கு எழுதி வைக்க போறேன். உனக்கு ஒத்த பிசா கிடையாது. சம்பாதிக்க வேண்டி வரும். கோட்டில் சம்பாதிச்சது உன்னுடைய அவசியம் மஸ்ரு கிடையாது. சரி விருப்பம் இருந்தா இரு. வெளிய போறாமல என்னப்பா வெளிய போறாமல வெளிய போறாமல இந்த மாதிரி தற்கூரி இந்த படிக்காம ஏன் உசுர வாங்கு என்ன பண்றது? ஐயோ வர்றானே. இப்போ நீ லா பாயிண்ட் புடிச்சிட்டீங்க. இன்ஜிரி சொல்லுங்க. எப்பா ஒரு டிராமா இருக்கு. எது டிராமா? எது டிராமா? இது டிராமாவா? வேலைக்கு ஒரு டிராமா எழுது. அவுத்து விட்டு ஓட விட்டுருவேன். போ சாப்பிட்டு அப்புறம் இவரு ஒழுங்கு மரியாதையா வேலைக்கு போறேன். What is the problem? No problem. பிஜேமோட ஒரு டான்ஸ் ஆடுறத காமெடியா இருக்கு. ஸோ கைஸ் இதுல டிராகன் மூவில வந்து விஜய் சித்து அந்த ஹர்ஷட் அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. இப்போ இந்த படத்துக்கு I can tell the budget of the film. It's 37 crores. என்னது 37 crores தானா? Okay, from 3 crores to 37 crores. And started off with 3 crores. No, oh my கடவுளே was 3 crores. சொன்ன பட்ஜெட் தான் சொன்ன பட்ஜெட் 37 அதுக்குள்ள எடுத்து தந்துட்டேன். என்ன எடுத்திருக்கனோ எல்லாமே அப்படியே படத்துல இருக்கு. எடுத்த எல்லாமே. ஸோ படத்தோட ரன் டைம் 237 இருந்தது. 230 ஒன்னா இருக்கு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதாவது இன்டர்னல் ட்ரிமிங் மட்டும் தான். ஸோ பேப்பர்ல இருக்கிறதா நான் ஆல் தி எடிட்டிங் எவ்ரிதிங் ஐ டூ இட் இன் தி பேப்பர். ஸோ வென் ஐ கம் டு தி செட் ஐ அம் வெரி கிளியர். இவ்வளவுதான் நான் எடுப்பேன். எக்ஸ்ட்ராவே எடுத்தது. டைரக்டர் சங்கர் வந்து இந்த ரீல் பார்த்தா தெரியும். அவர் படத்துக்கு வந்து 100 கோடி 200 கோடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜஸ்ட் 37 crores இந்த படம் வந்து வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. என்ன சொல்றான்? அரியர்லாம் கொரியர் மாதிரி அது பாட்டு வந்துக்கினே இருக்கும். நம்ம சைனை போட்டு அமுச்சிக்கினே இருக்கணும். ஆனா பிரதீப் என்ன சொல்றான்? அரியர் மாஸ் இல்ல, படிச்சாதான் மாஸ். எங்க அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனாலதான் எனக்கு கோமாளின்ற ஒரு படமே கிடைச்சதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம காலத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அரியர் வச்சாதான் கெத்துன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ்க்கு, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரியும். பிரதீப் வந்து 12th 98% வாங்கி, காலேஜில் 80% வாங்கி, ஐடியில் பிளேஸ் ஆகி 1.5 வருஷம் வேலை செஞ்சு, கேப்பில் சாட்டர்டே சண்டே ஆனால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து நிறைய புக்ஸ் படிச்சு, நிறைய டுட்டோரியல்ஸ் படிச்சு நான் வந்து இங்கே வந்திருக்கேன். படிப்பு, லேர்னிங், கற்றுக்கிறது அதுதான் முக்கியம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் சொல்லுது அம்மா அப்பா பத்தி. சில பேர் முன்னாடி பார்த்து சிரிப்பாங்க, பின்னாடி போய் மறைப்பாங்க. ஆனா முன்னாடி பின்னாடி எல்லா சைட்லயும் நமக்காக சிரிக்கிறவங்க, நல்லதே நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். 100% 100% ட்ரூ பிரதீப் சொன்னது. அண்ட் டிராகன் படம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட ஹீரோயினை வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. எங்க பாரியா? எனக்கு எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. எனக்கும் டிராகனுக்கும் பல்லவிக்கும் கிடைக்கிற இந்த அன்பும் அந்த பல்லவி கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு இம்பாக்ட் கொடுத்துருச்சு. ஆதரவும் மிகையான உணர்வு. தியேட்டரில் நீங்கள் எனக்கு அடிக்கிற விசிலாக இருக்கட்டும், இன்ஸ்டால என்னோட அட பாவிங்களா, எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்தும் கொலைமா நிக்கிறாளே. இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாச்சாலோ, இனிமே எத்தனை பேரை சாய்க்க போறாளோ.
லைக்ஸ், எடிட்ஸ், ஷேர்ஸ், ஸ்டோரிஸ் இருக்கட்டும், மற்றும் அழகான கமெண்ட்ஸ்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் தமிழ் பொண்ணே இல்லை, எனக்கு தமிழ் சரியாக பேச வராது. ஆனால் இவங்க பேசுறது நல்லா தான் இருக்கு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்குற அன்பு இட்ஸ் ப்ரைஸ்லெஸ். நான் நம்புகிறேன் இந்த அன்பு நான் என் படங்களில் மூலமாக உங்களுக்கு திருப்பி தருவேன் மற்றும் உங்களை பெருமைப்படுத்துவேன். சூப்பராக பேசியிருக்காங்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஏங்க முதல்ல நான் தான் கேட்டேன், எனக்கு முதல்ல கொடுங்க. Guys, after Dragon, I want to marry Kaido. இந்த வரிசையில் நிக்கிறவங்க மனசுல தெரியலையா? போங்க பின்னாடி. குறுக்கால வரியா கொடுங்க. ஏய் ஒடியா. நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன், எருமை மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறேன். இது என்ன பொம்மையா லைன் வச்சு வாங்குறதுக்கு? பிரதீப் வந்தா தள்ளி போய் தான் ஆகணும். டிராகன் பிளாக் பஸ்டர் நல்லா வந்தா தள்ளி போய் தான் ஆகணும்னு சொன்னாங்க. ஸோ கைஸ், நிறைய பேர் விடாமுயற்சி இது கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விடாமுயற்சி வந்து அது வேற ஸ்டோரி லைன், அது வேற ஜோனர் படம். ஸோ அந்த படத்தை இது வந்து கம்பேர்லாம் பண்ணாதீங்க. அது வேற இது வேற. உடனே கேட்பாங்க இந்த செருப்பு ஒண்ணுதான்ட்டு. ஸோ இந்த மீம்ல வந்து பாத்தீங்கன்னா டான் படம் ஒரு செருப்பு, டிராகன் படம் ஒரு செருப்பு. ஸோ ரெண்டு வேற. ஸோ இந்த இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஸோ ஒரு கமெண்ட் ஒன்று பாருங்க. தியேட்டர்ல 100+ crores கலெக்ஷன் பண்ண மூவி தான் நீங்க ஒரு மீன் போட்டு பிஞ்ச செருப்பு ஆக்கிட முடியாது. நீ யாரு, நீ எங்க எப்படி பால் போடுவது எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். வேலையை பாருப்பா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெய்ட் மீம் மாதிரி தெரியுதா? யாரு செட்டிங்க வேங்கியமாவா ஒத்தையில நிக்க பெய்ட் மீமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கோமாளியா பார்த்த ஒருத்தனை உலகமே டிராகனா இன்னைக்கு பாக்குது. ஸோ கைஸ், இவரோட கேரக்டர் நல்லா இருந்திருக்கும். ஸோ டிராகன் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவரோட கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னு. ஃபேட்மேன் அவனை கோமாளின்னு இந்த உலகம் பார்த்தது. இந்த படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் சொன்ன ஒருத்தனை எழுந்துச்ச டிராகனா பாக்குது. அதுதான் பிரதீப். ஓகே, அவரை நிறைய பேர் சார் தமிழ் சினிமால அவருக்கு நிகர் அவர் தான். There is no, he is not going to be compared by anyone. It's just not a Komali, it's a good actor, good movie. So Dragon movie வந்து ஃபயர் விட்டுட்டு இருங்க. அதுல உங்க நிறைய வாய்ஸோட ட்ரீம் அதுல நீங்க வந்து ரொம்ப அழகா இப்போ உங்களோட மொத்தத்தை எடுத்து நீங்களே வந்து கொடுத்துருந்தீங்க. ரீல் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு, பாத்தீங்களா? Which reel you were talking about? ஒன்னு அழகா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க. நீங்க இன்னும் ஒரு படம் கூட நடி நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க guys உங்களுக்கு. I like Bad Boys. You like Bad Boys? Why no Good Boys? Why no Good Boys? Boys are also good, but you can turn a bad boy into a good boy. To get both in one. Turn a bad boy. Bad boy. Good boy is already available. So I turn the good boy into bad boy. இந்த கான்வர்சேஷன் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அண்ட் இதை பாருங்க, டிராகன் மூவில தனுஷ் நடிச்சு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, விக்ரம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து யார் பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ எனக்கு வந்து சூர்யா பிடிச்சிருக்கு கைஸ். சூர்யா அண்ட் அஜித். ஆப்வியஸ்லி ஐம் அஜித் ஃபேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய எடிட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ கைஸ், இவங்க காம்போ பாருங்க, சூப்பராக இருக்கு இவங்க காம்போ பார்க்க. அஸ்வத் அண்ட் பிரதீப் அவங்களோட காம்போ. ஸோ நீங்களாம் டிராகன் படம் பார்த்துட்டீங்களா, பார்த்துட்டீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.